वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। तिरुमला तिरुपति देवस्थानम श्री वेंकटेश्वरा भक्ति चैनल इணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. साक्षात् भगवाने भगवद्गीतयिल नाहं वेदैः न तपसा न दानेन न चेज्जया शक्य एवं विधो द्रष्टुं दृष्टवानसि मां यथा அப்படின்னு 11வது அத்தியாயத்தில் 53வது ஸ்லோகம். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் பக்தியா த்வனன்யா சக்யா அஹமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டுஞ்ச தத்வேன பிரவேஷ்டுஞ்ச பரந்தபா அப்படின்னு பகவான் ஸ்வயம் தன் முகத்தினாலேயே தன்னை அடைய வேண்டிய மார்க்கத்தை காட்டுகிறார். பக்தியினாலே நான் அடைய முடியும், பக்தியினாலே என்னை அடைய முடியும்னு காட்டுறார். அர்ஜுனனுக்கு இந்த இடத்துல உபதேசம் பண்ணார். இதே மாதிரி பாகவதத்திலையும் 11வது ஸ்கந்தத்தில் உத்தவன் அப்படிங்கிற பெரிய பக்தனுக்கு உபதேசம் பண்ணுறார். நசாதகதி மாயோகா நசாங்கியம் தர்ம உத்தவ ந ஸ்வாத்தியாகஸ்தபஸ்தியாகா யசா பக்திர் மமோர்ஜிதா அப்படின்னு சொல்லி பக்தியாக மேகயாகிராஹ்யா அப்படின்னு சொல்கிறார். பக்தியினாலேயே நான் கட்டுப்படுவனாக ஆவேன் அப்படின்னு அந்த இடத்துல காட்டுறார். அப்படின்னா பக்தினா என்ன அப்படின்னு நம்ம விசாரம் பண்ணணும். பகவத்கீதையிலையும் பகவான் பக்தியினாலே நான் கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன்கிறார். பாகவதத்திலையும் இதே சொல்கிறார். அப்படின்னா பக்தினா என்னன்னு நம்ம விசாரம் பண்ணணும். பண்ணினோன்னா பகவத்கீதையில் இன்னொரு இடத்துல சொல்லும்போது ஸ்வகர்மனா தமபியர்ச்சியா சித்திம் விந்ததி மாணவகாங்கிறார். தன்னலம் இல்லாமல் எல்லாம் பகவானோடுது அப்படின்னு ஒரு நினைப்போட செய்யக்கூடிய செயலே பக்தி அப்படின்னு பகவானே சொல்கிறார். அதை தொடர்ந்து பார்த்தோன்னா பக்தின்னு நம்ம பண்ணுற ஜபமா பாராயணமா தபஸா யஜ்ஞமா ஹோமமா இல்லை தானமா இல்லை கர்மானுஷ்டானங்களா அப்படின்னு விசாரம் பண்ணால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறா. இந்த உத்தவனுக்கு உபதேசித்த பகவான் உத்தவனை போய் பார்க்க சொல்கிறார். நேராக கோபிகைகள்கிட்ட போய் பார்க்குறார். கோபிகைகளை பார்த்த உடனே பக்தின்னு இதுதான்ப்பா அப்படின்னு கோபிகைகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறான் உத்தவன். அவள் என்ன செஞ்சா கோபிகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா அவள் ஏதாவது பாராயணம் பண்ணாளா, இல்லை ஏதாவது தபஸ் பண்ணாளா, இல்லை யஜ்யங்கள் பண்ணாளா, இல்லை தானங்கள் பண்ணாளா அப்படின்னா அவள் அழுதா அப்படிங்கிறார். அழுதாளா அப்படின்னா அழுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த பற்று அப்படின்னு சொல்கிறார். பற்றுன்னு என்னென்னா பற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடியது பிரேமை அப்படிங்கிற அன்புங்கிறது. இந்த பிரேமை அன்பு பற்று அப்படிங்கிறது நம்ம லௌகிகமாக பல இடத்துங்களில் வச்சுட்டுருக்கோம். பல இடத்துல பார்த்தோன்னா மக்கள்கிட்ட வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய வீட்டில் வச்சுட்டுருக்கோம், வாகனங்களில் வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய பதவியில் வச்சுட்டுருக்கோம், பணத்தை சம்பாதிக்கிறதுல ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய சொத்து மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய உத்தியோகத்தின் மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், பிஸ்னஸ் மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம். அப்படின்னு பலவிதமான நம்ம வஸ்திரங்கள் மேலே இதை ரொம்ப விசேஷமாக பற்று வச்சுட்டு எடுத்து மடித்து வைக்கிறோம். பலவிதமான பற்றுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாட்டு மேலே வைக்கிறோம், நாட்டுப்பற்று, மொழி மேலே வைக்கிறோம், மொழிப்பற்று, அப்படின்னு பலவிதமான பற்றுகள் நம்ம பார்க்குறோம்.
பற்றுன்னா என்னன்னு புரியறது, ஆனால் பக்தின்னு என்னன்னு புரியலே அப்படின்னா, இந்த பற்று காரணம் பிரேமைன்னு பார்த்தோம். இந்த பற்றுங்கிறத ஒவ்வொரு இடத்துல வைக்கும்போது ஒவ்வொரு பேர் அடையிறது. உதாரணமாக நண்பன்கிட்ட ஒரு நண்பன் வைக்கிறது பேர் பிரேமைங்கும் போதே அதுக்கு பேர் நட்பு அப்படிங்கிற பேர் வைக்கிறோம். ஒரு காதலன் காதலிகிட்ட வைக்கும்போது அது பேர் காதல்னு ஆறுது. ஒரு தாய் மகன்கிட்ட வைக்கும்போது வாத்சல்யம் அப்படின்னு ஆகிறது. இந்த பற்று பல விடங்களில் பல பேர்கிட்ட வைக்கும்போது பலவிதமான பேரை அடைகிறது. அதுபோலயே பகவான்கிட்ட வைக்கும்போது இதுக்கு பேர் பக்தி அப்படின்னு காட்டி கொடுக்குறார். அதை சொல்கிறதுக்கு நம்மளுடைய நம்மாழ்வார் திருவாழ்மொழியில் பற்றுடை அடியவர்க்கு எளியவன் பிறர்க்கு அறியவித்தகன், பற்றுடை அடியவர்க்கு எளியவன் அப்படின்னா பக்தியோட தன்னலமில்லாமல் எவனொருவன் அவனை போய் அடையிறானோ அவனுக்கு அடைய தகுந்தவனாக இருக்கான். பிறர்க்கு அறிய வித்தகன், பிறர்க்கு அப்படின்னு சொன்னால் மற்ற சாதனங்களுக்கு அறியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். பாக்கி உள்ள சாதனங்கள்லாம் அவனை அடைய முடியாது. பக்தி அன்புன்னு பிரேமன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பற்று வேணும். ஏன் அப்படின்னா எளியவே அப்படின்னு கூப்பிட்றார் கடைசியில் பாசுரத்தில். ரொம்ப சௌலபியமானவன் பகவான், அவனை அடையிறதுக்கு இதெல்லாம் வேண்டாம், அன்பு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது. இதை சொல்லும்போது நம்மாழ்வார் பாதி சொல்லிட்டார், மதுரகவி ஆழ்வார் எழுதின்றிருக்கார். சொல்லின்னு இருக்கும்போதே மலர்மகள் விரும்புனம் அரும்பெருளடிகள் மத்தொரு கடைவெண்ணை கலவினில் உறைவிடையா புண்டு அப்படின்னு சொல்லும் போதே மூர்ச்சி ஆயிட்டாராம். அப்பேற்பட்ட பிரம்மாதி தேவதைகளுக்கே கிடைக்க முடியாத பரமாத்மாவானவன் யசோத அவள் மத்த உடைச்சப்புறம் அவனை தூக்கி கட்டுறா உரல்ல. நீ மத்த உடைச்சி வெண்ணெய் எடுத்து சாப்பிட்றான், அவனை தூக்கி கட்டுறா, இங்கே நில்லு அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. மிரட்டினோடனே மிரண்டு போய் நின்னானா. அவள் எடுத்து கட்டுறாளாம். யசோதை கட்டுறதுக்கு காரணம் என்ன? இவனை கயிறு அறுக்க முடியாதா, இல்லை கட்டுப்படாமல் இருக்க முடியாதா? இருந்தாலும் கட்டுப்பட்டானா. அதுக்கு காரணம் என்னென்ன? பகவானுடைய வாத்சல்யம், பகவானுடைய சௌலபியம், யசோதையினுடைய வாத்சல்யம் அப்படின்னு காட்டி கொடுக்கறது சாஸ்திரம், நம்மளுடைய புராணங்கள்லாம். இப்படி சொன்னோடனே மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் மூர்ச்சி ஆகிட்டாராம். 6 மாதம் கழித்து ஏந்தாராம் பாக்கி சொல்கிறதுக்கு. அதுவரையும் அவருடைய சிஷ்யராகிய மதுரகவி ஆழ்வார் அதை வச்சுட்டு அப்படியே எப்போ வேணால் ஏந்திருப்பார். ஏஞ்சு சொல்லலாம். அதை எழுதுறதுக்கு திருப்பி ஏஞ்சாராம். ஏஞ்சு திருப்பி அவர் சொன்னப்புறம் திருப்பி எழுதினாராம். எந்திரம் உரலினோடு இணைந்து இருத்தேங்கிய எளியவே அப்படின்னு முடிக்கிறார். இவ்வளோ சௌலபியமான பரமாத்மாவே, நீ இவ்வளோ சௌலபியமாக இருக்க, பற்று யார்கிட்ட இருக்கோ அவன்கிட்ட தான். பற்றுன்னா இங்கே பிரேமன்னு பார்த்தோம், பக்தின்னு பார்த்தோம், அந்த அன்புன்னு பார்த்தோம். இந்த அன்பு யார்கிட்ட இருக்கோ அதுதான், அவனுக்கு தான் நான் அடங்குவேன், அவனுக்கு தான் நான் ஆட்படுவேன் அப்படின்னு பகவான் பகவத்கீதையிலையும் சொல்கிறான். அதே மாதிரி பாகவதத்திலையும் சொல்கிறான். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணம் நாம் செஞ்சுருக்கோம். இந்த பக்தி ஏற்படுறதுக்குத்தான் தேவஸ்தானமும் இதே மாதிரி பலவிதமான தொழில்நுட்பத்தை வச்சுண்டு பாராயணங்கள் இத்தியாதிகள்லாம் பிரகாசப்படுத்துகிறார். அதுக்கு முதல்ல நம்ம குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः
श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासम् वसिष्ठनप्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखदातम् तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। श्रीभगवानुवाच अभयं सत्त्वसंशुद्धिर्ज्ञानयोगव्यवस्थितिः दानं दमश्च यज्ञश्च स्वाध्यायस्तप आर्जवम् अहिंसा सत्यमक्रोधस्त्यागः शान्तिरपैशुनम् दया भूतेष्वलो लुप्त्वं मार्दवं ह्रीरचापलम् तेजः क्षमा धृतिः शौचमद्रोहो नातिमानिता भवन्ति சம்பதம் தெய்வீம் அபிஜாதஸ்ய பாரத. இப்பொழுது டாக்டர் திரு வு.வே. அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நமக்கு இந்த ஸ்லோகங்களின் அர்த்தங்களை விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். श्री भगवानुवाच अभयं सत्त्वसंशुद्धिः ज्ञानयोगव्यवस्थितिः दानं दमश्च यज्ञश्च स्वाध्यायस्तप आर्जवम् अहिंसा सत्यमक्रोधः त्यागः शान्तिरपैशुनम् दया भूतेष्वलो लुप्त्वं मार्दवं ह्रीरचापलम् तेजः क्षमा धृतिः शौचम् अद्रोहः नातिमानिता भवन्ति सम्पदं दैवीम् अभिजातस्य भारत. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. அன்பர்களே, சத்யசங்கல்பன் சர்வேஸ்வரன் எம்பெருமானுடைய அந்த திருவுள்ளம் என்பது நமக்கு சித்தித்தது என்றால் கிமிஹாஸ்தலபியம் என்று பெரியோர்கள் சொல்கிறார்கள். தஸ்மின் பிரசன்னே கிமிஹாஸ்தலபியம் என்று சொல்கிறார்கள்.
அந்த பரமாத்மா பிரசன்னனானானேயானால், நம்மிடத்தில் அவன் பரம பிரீத்தியுடன் இருந்தானேயானால் நமக்கு கிடைப்பதற்கு அரிது என்பது எதுவும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதுபோன்று தான் நாம் செய்த பாக்கியம் அவ்வளவு சுலபத்தில் நாம் யோசித்து பார்க்க முடியாத ஒரு பாக்யராசியம். நம்முடைய வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் தொலைக்காட்சி மூலமாக ஒரு அழைப்பு ஏற்பட்டது. இதுபோன்று பகவத்கீதையை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று அவர்கள் நம்மிடத்தில் தெரிவித்தார்கள். பகவத் கைங்கரியத்தில் நமக்கு யோசனையே கிடையாது. எம்பெருமானாக உவந்து ஒரு கைங்கரியத்தை நமக்கு அளித்திருக்கிறான் என்றால் அப்பேற்பட்டதான் அந்த கைங்கரியத்தை யாராவது வேண்டாம் என்பார்களா? அதுவும் திருவேங்கடமுடியானுடைய திருவருள் பெறுவதற்கு இதைவிட ஒரு சிறந்த வாய்ப்பு கிடைக்குமா? அடியேனும் ஒத்துக்கொண்டேன். ஆனால் இதை எப்படி தொடர்ந்து நிகழ்த்துவது, இதில் எவ்வளோ விஷயங்கள் பார்ப்பது என்பதான ஒரு யோசனையும் செய்யவில்லை. இப்பொழுதுதான் ஆரம்பித்தார் போன்று இருக்கிறது. தற்பொழுது நாம் 15 அத்தியாயங்கள் முடிந்து கடைசி 3 அத்தியாயங்கள் பகவத்கீதையினுடையதான முடிவுறும் தருவாய் என்பதாக சொல்கிறோம். 16வது அத்தியாயம் இன்றைய தினம் தொடங்குகிறது. அவனுடைய அனுகிரகம் இல்லை என்றால் இதெல்லாம் நடக்குமா நமக்கு? தஸ்மின் பிரசன்னே கிமிஹாஸ்தியலப்யம். சத்திய சங்கல்பனுடைய கிருபை இருந்தது என்றால் நம்மை போன்ற சாமானியர்கள் கூட உயர்ந்த பாக்கியத்தை பெற்றிடலாம் என்பதற்கு இதுதான் ஒரு அத்தாட்சி, ஒரு சாட்சி. எனவே யாரோ சொல்லுகிறார், நாம் விரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு சொல்பவருக்கும் இது ஒரு பாக்கியம். அதை விடாமல் 15 அத்தியாயம் வரையிலும் ஒரு நாள் கூட விடாமல் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நமக்கும் ஒரு பாக்கியம் என்பதை உணர்ந்து நாம் திருவேங்கடமுடியான் தாழ் பணிந்து அவன் சன்னிதானத்தில் அருகில் வீற்றிருக்கக்கூடிய சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யக்காரரை வணங்கி அவர் அருள் பெற்றிருக்கக்கூடிய நம் சம்பிரதாய ஆச்சாரிய பரம்பரையை வணங்கி இந்த 16வது அத்தியாயத்தை இனி தொடங்கலாம். சாட்சாத் திருவேங்கடமுடியானுடைய திருமணி அவதார பூதரான சுவாமி ஸ்ரீ வேதாந்ததேசிகன் சுவாமி ராமானுஜருடைய உயர்ந்த அந்த பாஷ்யத்தின் பெருமையினை விளக்கி கூறியிருப்பதையெல்லாம் தாத்பரிய சந்திரிகை வாயிலாக அறிய ஒரு பெருமை பெற்றிருக்கக்கூடிய நாம் நமக்காரணிகர் நானிலத்தே என்று இந்த எம்பெருமானார் தரிசனத்தின் பெருமையை எண்ணி பூரிப்படைகிறோம். அந்த பூரிப்புடன் தற்பொழுது தெய்வாசுர சம்பத் விபாக யோகம், தேவாசுர சம்பத் விபாக யோகம், தெய்வ அசுர ஆசுர தெய்வாசுர அல்லது தேவ அசுர. ஒரு மனிதன் பிறந்தானேயானால், ஒரு மனிதன் வளர்ந்தானேயானால் அந்த மனிதனுக்கு பகவானுடைய கிருபை உண்டா இல்லையா எப்படி தெரியும்? சாஸ்திரம் ஒரு பிரமாணத்தை சொல்லுகிறது. ஜாயமானம் ஹி புருஷம் யம் பஷ்யேத் மதுசூதனா சாத்விக சது விஜ்ஞேய சவை மோக்ஷார்த்த சிந்தகா என்று வர்ணிக்கிறது. பெரியோர்களே, உங்களிடத்தில் அடிபணிந்த ஒரு விண்ணப்பம். இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த 16வது அத்தியாயத்தில் முதல் 4-5 ஸ்லோகங்களை விடாமல் தொடர்ந்து பாருங்கள். ஏனென்றால் இது ஒரு நெடுந்தொடராக நீடப்போகிறது. ஒரு மனிதனாக நாம் வாழ்வதற்கு தேவையான வாழ்க்கை தகுதிகளை நாம் அடைந்திருக்கிறோமா என்பதை நாம் உணர்ந்து பார்ப்பதற்கு அபயம் சத்வ சம்சுத்திகி ஞான யோக வியவஸ்திகி என்னும் ஸ்லோகங்கள் வாயிலாக பல குணங்களை பரமாத்மா அருளி செய்கிறான். அந்த குணங்களுக்கு நம் பூர்வாச்சாரர்கள் காட்டியிருக்கக்கூடிய வியாக்கியானம் அத்தியாச்சரியமானது. இதையெல்லாம் கவனித்து நம் வாழ்க்கையில் நாம் சாத்விக பிரபிருத்திகளாக இருக்க வேண்டும். தெய்வ அனுகிரகத்தை பெற்றவர்களாக நம்மை நாம் வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அசுர சுபாவத்தை நாம் கைவிட்டு விட வேண்டும். இதுவரையிலும் நம்மிடத்தில் ஆசுர சுபாவம் இருந்தது என்றால் அதிலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய பீடிகை அடியன் கொடுக்கிறேன். இப்பொழுது என்ன ஒரு கேள்வி? ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்யன் மதுசூதனா சாத்விக சது விஜ்ஞேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா. ஒருவன் பிறக்கிறான், கருவிலே திருவுடையவர் என்று பேசுவார்கள். பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் என்று பெயர் அதற்கு. கருவிலே திருவுடையவர்கள் தான் அர்த்தம். பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்னா சில பேருக்கு அவள் பிறக்கச்சேவே அவளுக்கு எவ்வளவு சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லுவாள். இப்போ பல ஊர்களில் மன்னர் வாரிசுன்னு பிறக்கிறா, அரசியல் வாரிசுன்னு பிறக்கிறா. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஒரு பெரிய பெரிய பிஸ்னஸ் மேக்னட்ஸ் சொல்கிறோமே, அவளுடைய வாரிசுன்னு சொல்கிறான்.
அப்போ அந்த வாரிசு பிறக்கப்படும் பொழுதே, அந்த வாரிசு வயத்தில் வரும்பொழுதே அதனுடைய சொத்து மதிப்புன்னு ஒரு கணக்கு போடுறோம். நமக்கெல்லாம் பிரமிப்பாக இருக்குது. நம்ம பிள்ளை பசங்களுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கே நம்ம கஷ்டப்படுறோம். அதை விட ஒரு குறிப்பாக பயப்படுறோம். கண்ட ஃபோன் கால் வந்ததுன்னா நமக்கு உடனே பயம் வந்துடுது, கை காலெலாம் விலவெழுத்து போயிடுது. உன்னுடைய அக்கௌண்ட்டில் நீ எக்கச்சக்கமாக பேலன்ஸ் வச்சுருக்க, இன்பேலன்ஸ் வச்சுருக்க, உன்னை வந்து கவர்மெண்ட்டில் சாக் பண்ண போகிறான்னொடனே கை கால் விலவெழுத்து போயிடுது. கடைசியில் மொத்தம் போண்டி ஆகிடுறோம் நம்ம. அந்த மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பெரிய பெரிய பிஸ்னஸ் மேக்னெட், அவள்லாம் என்னமோ பெரிய பெரிய லெவலில் இருந்துருக்கான். குழந்தை கருவில் இருக்கச்சேவே அந்த குழந்தைக்கு 10,000 கோடி சொத்து இருக்குது, 20,000 கோடி சொத்து இருக்குன்றோம். அப்படியே பிரமிப்பாக இருக்குது, நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். பிறக்கணும்னா இப்படி பிறக்கணும், பிறந்தா இப்படி பிறக்கணும், வாழ்க்கைனா இப்படி வாழணும், இவ்வளோ மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும், இவ்வளோ மாதிரி குழந்தை பெற்றுக்கணும், இவ்வளோ மாதிரி லைஃப்பை லீட் பண்ணணும்னு நாம் அதை பார்த்து பிரமிக்கிறோம். தப்பு, அதெல்லாம் வேஸ்ட்டு, அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் அவளை குறைச்சி மதிப்பிட்டு சொல்லலான்னு, அந்த சொத்துலாம் நமக்கு எவ்வளோ நாள் நிற்க போகிறதுன்றது நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதெல்லாம் நமக்கு நிரந்தரமானது இல்லை. நமக்கெல்லாம் ஒரு பாக்கியம் என்ன, இன்றைக்கி பகவத்கீதையை 15 அத்தியாயங்கள் யார் கேட்டிருக்கோமோ அப்பேற்பட்டவர்கள் அத்தனை பேரும் கருவிலே திருவுடையவர்கள் தான். சுவாமி சும்மா உங்கள் பெருமையை பேசுகிறதுக்கோசரம், உங்கள் பெருமையை காண்பிக்கிறதுக்காக நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. இல்லை, இல்லவே இல்லை, அப்படி இல்லை. அப்போ என்ன நான் சொல்ல வரேன்றது புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு குழந்தை அது கருவில் இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு விஷ்ணுவினுடைய கடாட்சம் கிடைக்குமா தெரியுமா? தாயின் கருவறையில் இருக்கும் ஒரு குழந்தைக்கு அந்த கருவறையில் விஷ்ணுவின் கடாட்சம் இருக்கும். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா அந்த கதை. பரீட்சித்து மகாராஜா கதை கேட்டிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? பரீட்சித்து மாமன்னனுடைய கதை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுதான் இங்கே கருவில் இருக்கும் பொழுது விஷ்ணு கடாட்சிப்பார். அவர் கடாட்சம் அந்த குழந்தைக்கு ஏற்பட்டதுன்னா, அருள் பார்வை கிடைச்சதுன்னா, அதிலிருந்து அவனுடைய தானே தீய புத்திகள்லாம் போயிடும், தீய எண்ணங்கள்லாம் போயிடும். எத்தனையோ ஜென்ம பரம்பரையாக அவனிடத்தில் இருந்த தீய எண்ணங்கள் போயிடும். குழந்தை பறக்கிறது, சாத்விகனாவே வளர்றது. அதுக்கப்புறம் சவை மோக்ஷார்த்த சிந்தகா, இந்த பகவத்கீதை 15 அத்தியாயம் கேட்கலாம், 16, 17, 18 அத்தியாயம் கேட்கலாம். 18வது அத்தியாயத்தில் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அஹந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹா என்று அனுகிரகம் பண்ணுறான் பெருமாள். அனுகிரகம் பண்ணுறான், ஒரு உபதேசம் பண்ணுறான். அந்த உபதேசத்தை தான் அனுகிரகம்னு சொன்னேன். உடனே சரணாகதி பண்ணிக்கிறான். சரணாகதி பண்ணால் அவனுக்கு மோட்சம் சித்திக்கிறது. இந்த மோட்சம் யாருக்கு வரும்? கருவிலே திருவுடையவராக யார் இருப்பார்களோ, எவர்கள் கருவிலே திருவுடையவர்களாக திகழ்வார்களோ அவர்களுக்கு தான் அது கிடைக்கும். மற்றவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவே கிடைக்காது. பாக்யவந்தோ லபந்தே. எனில் அத்தகையவனை நாம் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும்? தெய்வீ சம்பத் விமோக்ஷாய நிபந்தாய ஆசுரி மதா. தெய்வீ சம்பத்தை பெற்றவன், தெய்வத்தினுடைய கிருபை பெற்றவன், தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெற்றவன், தெய்வத்தினுடைய பரிபூர்ணமான அனுகிரக விசேஷத்தை பெற்றவன். அதுதான் அவனுக்கு விமோச்சனம், விமோக்ஷம். மீதியெல்லாம் பந்தாய ஆசுரி, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனே ஜடரே சயனம் என்று நிபந்தாய ஆசுரி மதா. பந்தனம். எவ்வளவு நாள் தான் வாழ்வது, எப்படித்தான் வாழ்வது, என்னத்தான் வாழ்ந்து கொண்டே இருப்பதுன்னு தெரியாமலேயே, அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லாமலேயே, அத்திப்பழத்துக்குள்ள பிறந்திருக்கக்கூடிய கொசுவை போல புழுவை போல நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கும். இந்த 16வது அத்தியாயத்தில் நாம் முக்கியமாக அறியக்கூடிய விஷயம் என்ன? அர்ஜுனனுக்கே ஏற்பட்ட சந்தேகம். இவ்வளவு சொல்லியிருக்கானே பெருமாள், நாம தெய்வீ சம்பத்தை உடையவனா அல்லது ஆசுரி சம்பத்தை உடையவனா தான் என்று அர்ஜுனனுக்கு பெருத்த சந்தேகம் ஏற்படுகிறது. 13வது அத்தியாயத்திலிருந்து பார்க்கலாம். பிரிந்தும் சேர்ந்தும் இருக்கக்கூடிய பிரகிருதி, ஜீவன், இவர்களுடைய உண்மை நிலை என்ன என்பது சொல்லப்பட்டது. அதுக்கு மேல சத்துவம் முதலான குணங்களின் காரியங்கள், சத்துவம் முதலான குணங்களுடைய காரியம். சத்துவம் இருந்ததுன்னா சுகத்தில் ஆசை வரும், ரஜஸ் தமசுனா பல விஷயங்கள்ல ஆசை வரும். அந்த ஆசைதான் பிரகிருதி புருஷர்களுடைய சேர்க்கைக்கு காரணம். ஆசை விலகியது என்றால் அந்த சேர்க்கையும் விலகிவிடும். சேர்ந்திருந்தாலும் சரி, பிரிந்திருந்தாலும் சரி,
அது ரெண்டும் பகவானுடையதான சொத்து. பிரகிருதிக்கும் புருஷனுக்கும் சம்பந்தத்தை சேர்ந்து பார்த்தாலும் சரி, பிரித்து பார்த்தாலும் சரி, அது ரெண்டுமே பகவானுடைய சொத்து. அது விகாரம் இல்லாமல் இருத்தல். பெருமாள் எப்பேற்பட்டவன்? விகாரம் இல்லாமல் இருப்பவன், எங்கும் பரந்திருப்பவன், எல்லாவற்றுக்கும் சுவாமியாக இருப்பவன், ஆதாரபூதனாய் எல்லாவற்றையும் தரிப்பவனாக அவன் இருப்பவன். ஆதேயத்துவ பிரபிருதி நியமை ஆதிகர்த்து ஷரீரம் சத்தா ஸ்தேம பிரயத்தன பலே ஸ்வேததாயத்தமேதத் விஸ்வம் பஷ்யன் இதி பகவதி வியாபகா தரிசதிருஷ்டே கம்பீரானாம் அகிருதக கீராம் காஹதே சித்தவிருத்திம். சுவாமி தேசிகன் வர்ணிப்பார். ஆதேயத்துவ பிரபிருதி நியமைஹி ஆதிகர்த்து ஷரீரம். ஆதேயத்துவம், விதேயத்துவம், நியந்திருத்துவம், சுவாமித்துவம் என்பதாக சொல்லுவார்கள். ஆதார ஆதேய பாவம், தாசஸ்வாமி பாவம், நியந்திர நியாமிய பாவம், இப்படிலாம் சேஷசேஷி பாவம், இப்படிலாம் பார்க்கணும். நிலை தந்த தாரகனாய் நியமிக்கும் இறைவனுமாய் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்த விசேஷத்தை தமிழ்படுத்தினார் சுவாமி தேசிகன். இப்படி ஆதேயத்துவ, விதேயத்துவ, சுவாமித்துவ பிரயுக்தமாய் அந்த பரமாத்மாவிற்கும் ஜீவனுக்கும் ஜகத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்த விசேஷங்கள். அவன் சர்வவியாபி, எல்லாவற்றுக்கும் ஆதாரபூதன், எல்லாவற்றுக்கும் சுவாமியாய் இருப்பவன் என்று இத்தகைய பெரும் பெருமை பெற்ற காரணத்தினாலே, இத்தகைய பெரும் பெருமைகளினாலே அச்சேதனன், பத்தன், முக்தன் முதலான தத்துவ, நித்யன் முதலான தத்துவங்கள், அதாவது அச்சேதன தத்துவம், ஜீவ தத்துவம், இவை எல்லாவற்றை காட்டிலும் அத்தியந்தம் விலக்ஷணனான பரமாத்மா புருஷோத்தமனாக விளங்குகிறான் என்று 13, 14, 15 3 அத்தியாயங்களில் நாம் கீழே பார்த்தோம். இப்போ மீண்டும் பகவத்கீதையை ஒரு தடவை சம்மரைஸ் பண்ணினோம்னா, முதல்ல ஆரம்பிக்கச்சே என்ன, ஃபஸ்ட்டு என்ன ஆரம்பம்? கர்மயோகம், ஞான யோகம், முதல் 6 அத்தியாயம். முதல் அத்தியாயம் இன்ட்ரொடக்ஷன் போயிடுது. 2ஆவது அத்தியாயத்தில் 11 ஸ்லோகம் வரலும் பரமாத்மா அர்ஜுனுக்கு ஏற்பட்டதான மயக்கத்தை பார்த்து நகைக்கிறான். பிறகு அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் சரணாகதி பண்ணினோடனே அதிலேருந்து உபதேச ஆரம்பம், சாங்கிய யோகம்ன்றது ஆரம்பிக்கிறது. அப்புறம் கர்மயோகம், ஞான யோகம் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ முதல் 6 அத்தியாயங்களில் பகவத்கீதையில் கர்மயோக ஞான யோகமானது சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேர் என்ன சொல்கிறா, திடீர்னு பகவத்கீதை பாராயணம் பண்ணணும்னா உல்ட்டா பண்ணிவிட்றான். சுவாமி 4ஆவது அத்தியாயத்துலேருந்து தான் பாராயணம் பண்ணமாமே, 5ஆவது அத்தியாயத்துலேருந்து தான் பாராயணம் பண்ணாமே, இப்படி யாரோ சொன்னாலே, இப்படி யாரோ சொன்னாலேன்னு கேட்குறா. அடியேன் திருப்பி திருப்பி ஒரு வார்த்தை சொல்கிறேன், இந்த யாரோ சொன்னார்தான வார்த்தைகள்லாம் வேல்யூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு அந்த சந்தேகம் இருந்தது அப்படின்னு கேட்டால் அந்த சந்தேகத்தை நம்மக்கிட்ட கேட்கணும். இந்த யாரோ சொன்னா அடியன் சொல்கிறதுக்கும் யாரோ சொன்னதுக்கும் கம்பேரிசன் பண்ணி அவா சொல்கிறதுக்கு அடியனை பதில் சொல்ல வைக்காதீங்க. காரணம் என்ன? அடியனை போன்றவர்கள் ஒரு தடவைக்கு 4 தடவை பெரியவர்களிடத்தில் சிக்ஷிதர்களாக அவர்களிடத்தில் விஷயங்களை தெரிந்து கொண்டு இங்கே சொல்கிறோம். எது உங்களுக்கு தேவையோ அவர் மட்டும்தான் சொல்கிறோமே தவிர்த்து எது உங்களுக்கு தேவையில்லையோ அதை சொல்ல மாட்டோம். ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய முடிவில் பகவத்கீதை கூட்டு பாராயணம்ன்றதாக சொல்லி நம்ம முதல் அத்தியாயத்திலேருந்து பாராயணம் பண்ணுறோமே. ஏன் பண்ணுறோம்? சுவாமி ராமானுஜர், சங்கராச்சாரிய முதலான மகான்கள் எந்த அத்தியாயத்திலேருந்து வியாக்கியானம் பண்ணிருக்கா? முதல்ல கர்மயோகம்னா என்ன, ஞான யோகம்னா என்ன, பக்தி யோகம்னா பகவத்கீதையை ஒழுங்காக கேட்குற வாழ்க்கை இது பிரச்சனையே வராது, கன்ஃபியூஷனே வராது. தினந்தோறும் பகவத்கீதையை ஓப்பன் பண்ணி சுவாமி உங்களுடைய பகவத்கீதையை விடாமல் கேட்டுருக்க, உங்களுடைய ப்ரொனன்சியேஷனை கேட்டுருக்கிறவர்களுக்கு இது ப்ராப்ளமே வராது. ஸோ கர்மயோக ஞான யோகம்ன்றது மற்ற வியாக்கியானங்களில் சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தத்துக்கும் நம்ம வியாக்கியானத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையோ? அது ரெண்டுத்தையும் நாம் சரியாக புரிஞ்சுக்கணுமோ இல்லையோ? அதுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை நாம் புரிஞ்சுக்கணுமோ இல்லையோ? நாம் கிளாரிட்டி இருந்ததுன்னா இன்னொருத்தர் சொன்னால் நம்ம ஏன் குழம்பு போகிறோம்? நாம் அதில் தெளிவாக இருந்துட்டோம்னா இன்னொருத்தர் நம்மளை குழப்பினா நமக்கு எப்படி குழப்பம் வரும்? வரவே வராது. எனவே இந்த கர்மயோக ஞான யோகம்ன்றது முதல் 2 அத்தியாயங்களில் சொல்லப்பட்ட விஷயம். அப்புறம் 7ஆம் அத்தியாயத்தில் 12ஆம் அத்தியாயத்தில் என்னது? பக்தி யோகம். பகவத்கீதையுடைய மொத்த கண்டென்ட்டே என்ன? கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம். சுதர்ம ஜான வைராக்கிய சாத்திய பக்தி ஏக கோச்சரா நாராயண பரபிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா ஆளவந்தாருடைய கீதார்த்த சங்கிரகம். சுவாமி தேசிகன் கர்மமும் ஞானமும் கொண்டு எழும் காதலுக்கு ஒரு இலக்கு என்று அருமறையின் உச்சத்தினில் ஆதரித்து ஓதும் அரும்பிரமம் திருமகளால் பிரியார திருமால் என்று தான் உரைத்தான் தர்ம உகந்த தனஞ்சயனுக்கு அவன் சாரதியே என்று கீதார்த்த சங்கிரகத்தில் சுவாமி தேசிகன் தமிழ் பிரபந்தத்தில் பாடுகிறான். அப்போ கர்மயோக ஞான யோகம் முதல் 6 அத்தியாயம், 2ஆவது 6 அத்தியாயம் பக்தி யோகம், 3ஆவது 6 அத்தியாயம் என்னது? 13ஆவது அத்தியாயத்தில் 18ஆவது அத்தியாயத்தில் என்ன சொல்கிறது? கீழே 12 அத்தியாயங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை சம்மரைஸ் பண்ணி நமக்கு மறுபடியும் ஒரு தடவை காமிக்கிறார். சிம்ஹாவலோகனன்னு பேர். அதுக்கு
சிம்மாவலோகனம்னா யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களோ இல்லையோ நிறைய, அந்த யூடியூப்பில் பாருங்க, சிங்கம் என்ன பண்ணும், அப்படி முன்னாடி ஒரு கம்பீரமாக நடக்கும், அப்படி ஜம்பு நடக்கும். அப்படி நடந்துட்டு ஒரு 10 அடி 15 அடி நடந்து சிம்மம் தான் வந்த வழியை அப்படி ஒரு தடவை லுக் விடும், திரும்பி பார்க்கும். ஒரு 10-15 அடி சிம்மம் மூவ் பண்ணிட்டு அந்த 10-15 அடி வந்துட்டு திருப்பி தன்னை ஒரு தடவை தான் வந்த வழியை அப்படி திரும்பி பார்க்கும். அதற்கு பேர் சிம்மாவலோகனம்னு பேர். ஸ்ரீபாஷிகாருடைய கமெண்ட்ரி ஸ்டைல் எப்படி தெரியுமோ இல்லையோ, எத்தி சிம்மம் இல்லையோ ஸ்ரீபாஷிகாரர். சுவாமி தேசிகன் யார், கவிதார்க்கிக சிம்மம் இல்லையோ, அந்த கமெண்ட்ரியினுடைய ஸ்டைல் பார்க்கலாம். ஒரு சப்ஜெக்ட் மேட்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவான், அந்த சப்ஜெக்ட் மேட்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வச்சுக்கோங்க, ஒரு 10-15 நிமிஷம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை இதுவரையிலும் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா என்று சிம்மாவலோகனம் பண்ணுவான். அந்த வழியை திருப்பியும் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். அதுபோல கிருஷ்ணன் தற்பொழுது எது சிம்மம், கிருஷ்ணன் எப்படி இந்த பகவத்கீதையை உபதேசிக்கிறான் என்பதை யதி சிம்மமான ஸ்ரீபாஷ்யக்காரர் உபதேசிக்கிறார். அதை கவிதார்க்கிக சிம்மமான சுவாமி தேசிகன் நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். இதான் சிம்மங்களின் சல்லாபம், சிம்மங்களின் சங்கமம். எது சிம்மம், யசோத இளஞ்சிங்கம் கிருஷ்ணன். யதி சிம்மம், சன்னியாசிகளுக்கு சிம்மம் பகவத் ராமானுஜர். கவி தார்க்கிக சிம்மம், கவிகளுக்கும் தார்க்கிகர்களுக்கும் சிம்மம் சுவாமி வேதாந்த தேசிகன். இத்தனை சிம்மங்கள் ஒன்றா சேர்ந்திருக்கு நமக்கு. நம்ம சிங்க குட்டிகள். சிங்கத்துடைய பாலை நரியோ முயலோ சாப்பிட முடியுமா? சிங்க குட்டி தானே சாப்பிடும். நாமெல்லாம் அந்த ராமானுஜ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள். நமக்கு அந்த பால் எது, கீதாமிருத்தம் மகத், துக்தம் கீதாமிருத்தம், உயர்ந்த கீதாமிருத்தம் என்னும் பயஸ் பால் நமக்கு தான் கிடைச்சிருக்கு. மீண்டும் மனசில் வைத்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, கர்மயோக ஞான யோகம் முதல் அத்தியாயம், பக்தி யோகம் அடுத்த அத்தியாயம். இந்த சிம்மாவலோகன நியாயத்தில் கர்மயோக ஞான யோக பக்தி யோகத்தை ரிப்பீட் பண்ணுறார். 13ஆவது அத்தியாயத்திலேருந்து ஆரம்பித்து 18ஆவது அத்தியாய பர்யந்தம். இப்போ 13, 14, 15 என்ன பண்ணுறோம், பிரகிருதி தத்துவங்களினுடைய, அதாவது பிரகிருதி ஜீவன் அவனை பற்றி பார்த்தோம், முக்குணங்களை பற்றி பார்த்தோம். இந்த ஜீவன் பிரகிருதி அதை காட்டிலும் அத்தியந்த விலட்சணமான எம்பெருமானை பார்த்தோம். 13, 14, 15 ஞாபகம் இருக்கோ இல்லையோ? 15ஆவது அத்தியாயம் என்ன, புருஷோத்தமன். உத்தம புருஷஸ்தன்யா பரமாத்மேத்யுதாகிருதா யோ லோகத்ரயமாவிஷ்ய பிபர்த்தியவ்ய ஈஸ்வரஹா என்று யஸ்மாத் க்ஷரமதீதோகம் அக்ஷராத் பரதः பரஹா. பரமாத்மா இந்த பத்த ஜீவன், முக்த ஜீவன், நித்திய ஜீவன், இவர்கள் எல்லாவற்றை காட்டிலும் எல்லோரையும் காட்டிலும் அத்தியந்த விலட்சணம் என்பது அந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. இனி இந்த 16ஆவது அத்தியாயம் எதை சொல்ல வந்தது என்றால், சாஸ்திரத்திற்கு வசப்பட்டவன், சாஸ்திரத்தை நம்புபவன், சாஸ்திரம் நமக்கு நல்லதைத்தான் உபதேசிக்கும் என்று எவன் உணர்கிறானோ அத்தகையவனுக்குத்தான் இந்த விஷயங்களில் கிளாரிட்டி என்பது இருக்கும். இல்லைன்னா யாரோ சொன்னாலே பகவத்கீதை 4ஆவது அத்தியாயத்திலேருந்து தான் பாராயணம் ஆரம்பிக்கணும்னு, யாரோ சொன்னாலே பகவத்கீதையை பாராயணமே பண்ணக்கூடாதுன்னு, யாரோ சொன்னாலே இறந்த வீட்டில் தான் பகவத்கீதை பாராயணம், உசுரோடு இருக்கிற வீட்டில் பகவத்கீதை பாராயணம் பண்ணக்கூடாதுன்னு, இப்படியே தான் யோசிச்சுட்டு இருப்போம். ஒரே ஒரு சிம்பிள், இந்த அத்தியாயத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி மனோபாவத்தில் இருந்தேன்னா உங்களுக்கு தெய்வீ சம்பத்து இல்லை, ஆசுரி சம்பத் தான் இருக்குன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன இவ்வளோ ஹார்ஷா சொல்கிறார் இந்த சுவாமின்னு அதிகம், வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. எவ்வளவு தடவை சொன்னாலும் நமக்கு மனசில் கிளாரிட்டி ஏற்படலைன்னா நமக்கு இன்னும் தெய்வானுகிரகம் சித்திக்கலைன்னு தான் அர்த்தம். பிரத்யக்ஷமா பிரமாணத்தை கொண்டு அத்தாரிட்டேட்டிவாக நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எந்த வழியில் சொல்லியிருக்காளோ அந்த வழியை நாம் எடுத்து சொல்லும் பொழுது, யாரோ சொன்னாலே, யாரோ கேட்டாலே, யாரோ பேசினாலே, யாரோ வந்து பார்த்தாலே, இந்த யாரோ நம்ம லைஃப்பில் நமக்கு எந்த விதத்தில் அவள் பிரயோஜனப்பட போகிறா? அவள் பகவத்கீதையை ஒரு ஆச்சாரியன் இடத்துல வாசித்தவா இல்லை, அவள் பகவத்கீதையை தினந்தோறும் உட்கார்ந்து கேட்குறவா இல்லை, அவள் தங்களுக்கு தாங்களே ஞானம் வந்ததாக நினச்சிட்டு இருக்கானா? நீங்கள் அவர்களை ஆசிரியத்தீர்களானால், அதாவது நீங்கள் அவர்களை மென்டாராக கொண்டீர்களானால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த உபன்யாசம் தேவையே இல்லை உங்களுக்கு. சாஸ்திரியமான ஒரு வழிமுறை நமக்கு கிடைத்தது என்றால் அப்படிப்பட்டவன் தான் எல்லா சங்கதிகளையும் நம்புவான். அந்த சாஸ்திரியமான
வழிக்கு உட்பட்டவன் தான் எல்லாவற்றையும் நம்புவான். அவன் யாரு? அவன் தான் தெய்வ பிரகிருதி. அதுக்கு உட்படாதவன் யாரு? அவன் தான் ஆசுர பிரகிருதி. இங்க பாருங்க, ஒரு 100-150 எபிசோடுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொன்னேன். அதை மறுபடியும் இப்போ ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ சாஸ்திரம் ஒன்று நமக்கு விதிக்கிறது. அஃப்கோர்ஸ் நீ ஃபாலோ பண்ணல, டியூ டு வேரியஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆர் வேரியஸ் ரீசன்ஸ் நீ சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணல, நான் ஒத்துக்கிறேன். நீ போயிடு, அதாவது நீ ஃபாலோ பண்ணல, உனக்கு ஃபாலோ பண்ண முடியல, தட்ஸ் ஓகே. ஆனால் நீ என்ன பண்ணுறன்னா, நீ ஃபாலோ பண்ணாதது மட்டும் இல்லை, இப்படி பண்ணால் பரவாயில்ல, இப்படி பண்ணால் தப்பு இல்லை, இதில் ஒன்றும் பெரிய தப்பு இல்லை அப்படின்னு சாஸ்திரத்துக்கு புதுசாக எக்ஸ்பிளனேஷன் நீ கொடுக்குற, அது தப்பு. We are not supposed to correct Shastra. We are not authority. சுவாமி, அது என்னவோ எனக்கு தெரியாது, என்னால் பண்ண முடியல, நான் இவ்வளோ தான் பண்ணுறேன், இப்படி தான் என்னால் பண்ண முடியும். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, பண்ணிக்கோ, அது ஒன்று சௌகரியம். ஆனால் ஏகாதசி அன்னைக்கு சாதம் சாப்பிட்டா பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நீ சொல்லாத. நீ சாதம் சாப்பிட்றியா, சாப்பிட்டு போ. ஏகாதசி அன்னைக்கு முழு அரிசி சோற்றை சாப்பிடுவது நாய் மலத்தை உண்பதற்கு சமம். வேற வழி இல்லை, இதான் சாஸ்திரம். பட்டீருன்னு சாஸ்திரம் சொல்லலை. ஐயோ பாவண்டா, நீ உனக்கு பார்த்தா கஷ்டமாக இருக்குது, ஏதாவது அந்த அரிசியை உடைச்சி சாப்பிடு, அரிசியை உடைச்சி சாப்பிடு, இது என்ன கஷ்டம்? உன்னை சாப்பிட வேணும்னு சொல்லியே, முழு அரிசியை சாப்பிடாதே சொல்லித்து, அவ்வளோதானே சொல்லித்து. சாப்பிடாத, வெங்காயம் சாப்பிடாத, உருளைக்கிழங்கு சாப்பிடாத, கேரட்டு சாப்பிடாத, பீட்ரூட் சாப்பிடாத சொல்லித்து, சோறு சாப்பிடாதுன்னு சொல்லித்து, சாதமே சாப்பிடாத, பட்டீருன்னு சொல்லித்து, ஒன்றுமே சாப்பிடக்கூடாது நீ என்ன சொல்லித்து, பச்சை பச்சையாக வெறும் கீரையை வாயில் போட்டு ஆடு மாடு மாதிரி மெய்ய இலை தடையை வச்சு மென்னு நிறுனா சொல்லித்து, சொல்லலையே. எதுவுமே நம்மளால் முடியாத காரியத்தை சாஸ்திரம் சொல்லலையே. ஏன் நம்ம கரெக்ஷன் பண்ணணும்? கரெக்ஷன் பண்ணிட்டு அதையும் பிரச்சாரம் பண்ணணும். உயர்ந்ததான ஒரிஜினல் சாஸ்திரம் பிரச்சாரமாக மாட்டேன்றது, இந்த டூப்ளிகேட் சாஸ்திரம் தான் பிரச்சாரமாகுது. இந்த அத்தியாயத்தினுடைய கன்க்ளூஷன் ஒன்று வரப்போகிறது. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரிய வியவஸ்திதோ. அர்ஜுனா, நாம் எதை செய்வதற்கும் செய்யாமல் விடுவதற்கும் நமக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம் அப்படின்னு பெருமாள் கன்க்ளூட் பண்ண போறார் இந்த அத்தியாயத்தை, 16வது அத்தியாயத்தை. எனவே சாஸ்திரத்தை நம்பி அது நமக்கு கொடுக்கும் வழிகள் அனைத்தும் நம்முடைய மேன்மைக்காக என்று உணர்ந்து அதன்படி நடப்பவன் தெய்வீ சம்பத்தை அடைந்தவன் என்றும் அதன்படி நடக்காதவன் ஆசுரி சம்பத்தை அடைந்தவன் என்பதையும் இந்த 16வது அத்தியாயத்தில் கண்ணன் நமக்கு தெளிவுறுத்துகிறான். அதில் எந்தெந்த குணங்கள் இருந்தால் நாம் நம்மை இத்தகைய தெய்வீ சம்பத்தை பெற்றவர்களாக உணர்ந்து கொள்ளலாம் என்பதற்காக சுமார் 26 குணங்கள் இங்கே வர்ணிக்கப்படுகின்றன. அபயம் சத்வ சம்சுத்தி ஞான யோக வியவஸ்திதி தானம் தமஸ்ச யஜ்ஞஸ்ச ஸ்வாத்யாயஸ்தப ஆர்ஜவம் அஹிம்சா சத்யமக்ரோதஸ்த்யாக சாந்திரபைஷுனம் தயா பூதேஷ்வலோலுப்தும் மார்தவம் ஹ்ரீரசாபலம் தேஜः க்ஷமா திருதி சௌச்சமத்ரோஹோ நாதிமானிதா பவந்தி சம்பதம் தெய்வீம் அபிஜாதஸ்ய பாரத. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. 16வது அத்தியாயம். இப்பொழுது அடியன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. ஸ்ரீ பகவானுவாச ஸ்ரீ பகவானுவாச அபயம் சத்வ சம்சுத்திः அபயம் சத்வ சம்சுத்திः ஞானயோக வியவஸ்திதிः ஞானயோக வியவஸ்திதிः தானம் தமஸ்ச யஜ்ஞஸ்ச தானம் தமஸ்ச யஜ்ஞஸ்ச ஸ்வாத்யாயஸ்தப ஆர்ஜவம் ஸ்வாத்யாயஸ்தப ஆர்ஜவம்
அஹிம்சா சத்யமக்ரோதः अहिंसा सत्यमक्रोधः त्यागः शान्तिरपैशुनम् त्यागः शान्तिरपैशुनम् दया भूतेष्वलोलुप्त्वम् दयाभूतेष्वलोलुप्त्वम् मार्दवम् ह्रीरचापलम् मार्दवम् ह्रीरचापलम् तेजः क्षमा धृतिः शौचम् तेजः क्षमा धृतिः शौचम् अद्रोहो नातिमानिता अद्रोहो नातिमानिता भवन्ति सम्पदम् दैवी भवन्ति सम्पदम् दैवी अभिजातस्य भारत अभिजातस्य भारत 16வது அத்தியாயம் இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். श्रीभगवानुवाच अभयं सत्त्वसंशुद्धिर्ज्ञानयोगव्यवस्थितिः दानं दमश्च यज्ञश्च स्वाध्यायस्तप आर्जवम् अहिंसा सत्यमक्रोधस्यागः शान्तिरपैशुनम् दया भूतेष्वलोलुप्त्वम् मार्दवम् ह्रीरचापलम् तेजः क्षमा धृतिः शौचमद्रोहो नातिमानिता भवन्ति सम्पदं देवीमभिजातस्य भारत. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முதன்மையானது நாம சங்கீர்த்தனமே. அதை பற்றி சாஸ்திரம் சொல்லும் பொழுது கிருஷ்ணானுஸ்மரணாதேவ பாபசங்காத பஞ்சரம் ஷததா பேதமாயாதி கிரிர் வஜ்ரஹதோ யதா என்ற ஸ்லோகத்தில் அழகாக விவரிக்கிறது. கிருஷ்ணானுஸ்மரணாதேவா, கிருஷ்ணனை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே பாபசங்காத பஞ்சரம், பாப கூட்டம் என்ற ஒரு பெரிய கூண்டு இருக்கு. அந்த கூண்டை உடைச்சி எடுக்கணும்னு எதனால் உடைக்கணும்னா ஷததா பேதமாயாதி, 100கணக்காக உடைக்கிறாரா. எப்படி, யார் அப்படின்னு கேட்டோன்னே கிரிர் வஜ்ரஹதோ யசா, பெரிய பெரிய மழைகள்லாம் இந்திரன் வஜ்ராயுதத்தினால அடித்தா எப்படி உடஞ்சுதோ பழைய நாளில் மலைகளுக்கெல்லாம் ரெக்கை இருந்துதான், அதெல்லாம் ரெக்கைகள்லாம் சித்வா பண்ணினானா. அதனால தான் மெய்னாக பருவம் சமுத்திரத்தில் போய் ஒழிஞ்சுண்டுதான். அது ராமாயண கதை நம்மளுக்கு தெரியும். அதுபோல் வஜ்ராயுதத்தை வச்சுண்டு மலைகள்லாம் ரெக்கைகள்லாம் வெட்டினானா. அப்போது பல துண்டாக உடஞ்சுதான் மலைகள்லாம். அது எப்படி உடஞ்சுதோ அதுபோல் பாப்ப சங்காதமானது, பாப்ப கூட்டமானது கிருஷ்ணனை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே ஓடிடும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட கிருஷ்ணானுஸ்மரணமாகிய நாம சங்கீர்த்தனத்தை இப்போ நாம் அனைவரும் கேட்டு மகிழ்வோம்.
माझ्या कृपाळा एका तू विठ्ठल माझिया माहेर एका तू विठ्ठल
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। பகவானுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।